வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம 2 டைப்ஸில் நந்தியாவட்டம் பூ எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டைப் மாடல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 டைப் மாடல் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பூக்கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டுற மாதிரி பூ கோக்கிற மாடல் தான் இது. இதில் நான் நந்தியாவட்ட பூ வச்சு பூ கோத்து போட்டிருக்கேன். நீங்கள் எப்போ பூ கோக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு டைம் கோக்கும்போது அடியில் இந்த மாதிரி ஒரு பூவை எடுத்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் நந்தியாவட்ட பூ வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூ வாங்கும் போது பார்த்திங்கன்னா காம்பு கெட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ப்ளஸ் அடியில் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, காம்போட சேர்த்து இலை அடிப்பகுதி, அந்த பகுதியோடு சேர்த்து இருந்துச்சுன்னா பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவுன்னு அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பூ கோக்கும் போது இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஒரு பூவை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு தண்டை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சொருவிக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ பூவோட அடிப்பகுதி, அதாவது அந்த இலை அடிப்பகுதியை எடுத்துட்டு நம்ம பூ கோக்க போகிறோம். இதே மாதிரி மாடலில் நம்ம குண்டு மல்லியும் கோக்கலாம். அது இன்னுமே அழகாக இருக்கும். நந்தியாவட்ட பூக்கு காம்பு பெருசாக இருக்கிறனால அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் குண்டு மல்லி காம்பு சின்னதாக இருக்கிறனால அது கோத்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் பூ கரெக்டாக கோத்துட்டே வந்தோம்னா பூ பார்க்க செண்டு மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் கல்யாண பொண்ணுங்களுக்கெலாம் ஜோடனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா குண்டு மல்லியோ சரி நந்தியாவட்ட பூவோ சரி நல்லா இந்த மாதிரி செண்டாட்டம் கோத்து லேயராட்டம் வச்சு பார்த்திங்கன்னா கொண்டையை சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கன்ஃபார்மாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். நல்லா அழகாக செண்டு மாதிரி சுற்றி கொண்டையை சுற்றி வச்சா ஒரு பூ பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸில் வச்சு ஒரு செண்டும், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செண்டும் வச்சோம்னா 2 செண்டு தான் வைப்போம். பார்க்க ஆனால் அழகாக இருக்கும். தலை நிறைய வச்ச மாதிரி இருக்கும். கல்யாண பொண்ணு ஜோடனைக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். நான் ஒரு நாள் அந்த மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துக்கிட்டே நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கோத்து எடுத்துக்கலாம். பார்க்க செண்டு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ சேம் கடைசியாக நீங்கள் பூ கட்டி முடிக்கும் போதும் பூவோட தண்டு ஏதாவது இருந்தால் தண்டை கோத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடைசியாக இருக்கக்கூடிய 2 பூவை எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா பூ பார்த்திங்கன்னா அந்த சின்ன முடிச்சு போட்டு அவுந்துட்டு ஒன்று ஒன்றா கொட்டிகிட்டே வந்துடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பூ கொட்டாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இது நார்மலாக பூ கட்டக்கூடிய மெத்தட். இது நந்தியாவட்ட பூ கட்டுறது அப்படின்னா ஒரு பூ வச்சு தான் கட்டணும். நீங்கள் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. அதோட காம்பு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வரிசையாக ஒரே மாதிரி அழகாக இருக்கும். பூ ஃப்ரெஷ்ஷான பூனா ரொம்ப அழகாக கட்ட வரும். பூ அதே வாடி இருந்துச்சு அப்படின்னா பூ கொலகொலன்னு இருக்கிறதுனால பூ அவ்வளோவா நல்லா கட்ட முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கிறேன். எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. அந்த 2 பூவையும் சுற்றி இந்த மாதிரி கீழே விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு
நம்ம 2 விரல் இருக்கு இல்லையா, நடு விரலும் சைடில் இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஒரு சுற்றி இந்த மாதிரி 2 விரலுக்கும் நடுவில் இந்த பூவை விட்டு லாக்கை டைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா நல்லா லாக் விழுந்துடும். பாருங்கள், மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கலாம். அந்த 2 பூவையும் கீழே இருக்கக்கூடிய காம்பு ப்ளஸ் அந்த ஒரு பூவையும் பார்த்திங்கன்னா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விரல், அதாவது ஆட்காட்டி விரல் நடு விரலையும் ஒரு சுற்றி எடுத்து அந்த 2 விரலுக்கும் நடுவில் அந்த 2 பூவையும் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா முடிச்சு விழுந்துடும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இது ஃபுல்லாக கட்ட போகிறோம். இது நந்தியாவட்டம் பூ. அடுத்தது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம குண்டு மல்லி, ஜாதி மல்லி, சன்ன மல்லி, அடுத்தது முத்து மல்லி எல்லா பூவும் கட்டலாம். கனகாமரமும் கட்டலாம். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டிக்கோங்க. இதை விட ஈஸியாக கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸியான மெத்தடு, காலண்டர் அட்டை யூஸ் பண்ணி வச்சு கட்டுற மெத்தடு. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம காம்பு ஈக்குவலாக வச்சு கட்டிட்டு வந்தோம்னா தான் இந்த மாதிரி பூ வந்து ஈக்குவலாக வரும். ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சு கட்டினோம்னா இந்த மாதிரி ஈக்குவலாக வராது. பேக் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இதே மாதிரி நம்ம கட்டிகிட்டே வந்துடலாம். கொஞ்சம் கை பிடிக்கிறாப்பில் இருக்கும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கையிலே பிடிச்சிட்டு கட்டுற மாதிரி வரும். கொஞ்சம் நீங்கள் சேர்த்தி கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூவை அடியில் கீழே விட்டுட்டு மேலே 2 விரலையும் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கட்டுங்க. அப்படி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ முளை வேணாலும் கட்டலாம். இப்போ நம்ம 2வது மாடலில் கட்டி முடித்தாச்சு. உல்லன் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 மாடலில் நான் வந்து 2 மாடல் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த க்ரீன் கலர் நூலை வச்சு கட்டியிருக்கக்கூடிய அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ தனியாகவே இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தனியாக வச்சாவே சூப்பராக இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் காலண்டர் அட்டையை வச்சு கட்டக்கூடிய ரொம்ப ஈஸியான மாடல். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.